தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? அதிகரித்துக் கொண்டே செல்லும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை. செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரை தொடர்ந்து வெளியான பரபரப்பு தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாரம் அருந்தினவங்க பலர் உயிரிழந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு கூறப்படுது. ஒரு பெண் உட்பட 10 நபர்கள் இப்போ புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. இந்த நிலையில கள்ளச்சாராயம் அருந்தினதா கூறப்படுற சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை 13க்கு மேல உயர்ந்துட்டே போறதா கூறப்படுது. இதில் 48 வயதாகக்கூடிய மணி அப்படின்ற நபர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பலி சம்பவம் எதிரொலியா அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. முதலமைச்சரின் அதிரடி முடிவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார், எஸ்பி சமய்சிங் மீனா, டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன், இன்ஸ்பெக்டர்கள் கவிதா மற்றும் ஆனந்தன், எஸ்ஐகள் சிவ்சந்திரன், பாண்டிச்செல்வி, பாரதி, எழுத்தர் பாஸ்கரன், ஸ்பெஷல் எஸ்ஐ மனோஜ், கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.